ஹலோ எவ்ரிஒன், ஐ எம் சாய்ராம். இப்போ நம்ம மெர்ஜ் சார்ட்னா என்னன்னு பார்ப்போம். மெர்ஜ் சார்ட் ஒரு சார்ட்டிங் அல்காரிதம். சார்ட்டிங் அல்காரிதம்னா இப்போ ஒரு செட் ஆஃப் எலமெண்ட் இருக்குன்னா அதை ஒரு ஆர்டர்டு மேனரில் நம்ம அரேஞ்ச் பண்ணுறது தான் சார்ட்டிங் அப்படின்னுவோம். இப்போ இந்த சார்ட்டிங்லேயே நிறையா இருக்குது. மெர்ஜ் சார்ட்டு, பபுள் சார்ட்டு, செலக்ஷன் சார்ட்டு, இன்சர்ஷன் சார்ட்டு, இந்த மாதிரி நிறையா சார்ட்டிங் இருக்குது. இப்போ நம்ம மெர்ஜ் சார்ட்டை பார்ப்போம். இப்போ நம்ம மெர்ஜ் சார்ட்டை வச்சு எப்படி சார்ட் பண்ணுவோம்னா, இப்போ ஒரு எலமெண்ட், ஒரு அரே ஆஃப் எலமெண்ட் இருக்குன்னா அதை டிவைட் பண்ணி நம்பர் ஆஃப், இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 6 நோடு இருக்குது, 6 எலமெண்ட்டு. அப்போ n 6, n டிவைடட் பை 2, அப்போ 3, அப்போ இந்த கொடுத்துருக்கிற நம்மளோட அரே எலமெண்ட்டை ரெண்டாக பிரிப்போம். அதாவது 3 எலமெண்ட், 3 எலமெண்ட்டு லெஃப்ட் சைடும், அடுத்த 3 எலமெண்ட் ரைட் சைடு. அடுத்த அந்த பிரித்த 3 எலமெண்ட்டையும் திரும்ப நம்ம பிரிப்போம். இப்போ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா n = 3. அப்போ என்ன டிவைட் பண்ணணும்னா நம்மளுக்கு டெசிமலில் வரும். ஸோ இது எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3 எலமெண்ட் இருக்கிறனால ஆடில் இருக்கிறனால ஒரு சைடு ஆட் ஆகும், இன்னொரு சைடு ஈவன் நம்பர் ஆஃப் நோடையும் வச்சுக்கணும். அப்படி பார்க்கையில் இப்போ இந்த நோடில் 6, 5, 12 இருக்குல்ல, இதில் 6 ஒரு லெஃப்ட் நோடாகவும் 5, 12லையும் ரைட் நோடாகவும் வச்சுக்கிறோம். இதே மாதிரி நம்ம ரைட் சைடில் உள்ள அந்த 10, 9, 1க்கும் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6ன்ற எலமெண்ட்டும் 10ன்ற எலமெண்ட்டும் மட்டும்தான் சிங்கிள் நோடில் இருக்குது. 5, 12 ஒரு நோடில், 9, 1 ஒரு நோட்லேயும் இருக்குது. இப்போ இந்த டிவைட் பண்ணுறோம்ல, டிவைட் பண்ணுறது எதுவரை நம்ம டிவைட் பண்ணிகிட்டே வரணும்னா எல்லா எலமெண்ட்டும் ஒரு சிங்கிள் நோட்டில் வர வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணிட்டே வரோம். ஸோ திரும்ப 5யும் 12லையும் நம்ம டிவைட் பண்ணணும், 9யும் 11ம் செப்பரேட் பண்ணணும். அப்படி செப்பரேட் பண்ணி கடைசியில் கொண்டு வந்தாச்சு. 6, 5, 12, 10, 9, 1. இப்போ நம்ம மெர்ஜ் பண்ணணும். இப்போ மெர்ஜ் பண்ணலே நம்ம எந்த மாதிரி மெர்ஜ் பண்ணணும்னா, ஒவ்வொரு நோடையும் ரெண்டு நோடையும் மெர்ஜ் பண்ணி அரேஞ்சிங் ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டே வந்துடணும். இப்போ இங்கே 6 சிங்கிளாக தான் இருக்குது, அந்த 6 அப்படியே இறக்கிடுறோம். அடுத்து இந்த 5யும் 12லையும் மெர்ஜ் பண்ணுறோம். மெர்ஜ் பண்ணல அது ஆர்டர்டாக தான் இருக்குது ஆல்ரெடி. ஸோ 5, 12 அப்படியே வந்துடும். இந்த 10 சிங்கிள் நோடாக தான் இருக்குது, அது அப்படியே வந்துடும். இப்போ 9, 1 நம்ம அரேஞ்ச் பண்ணல அசெண்டிங் ஆர்டராக 1, 9 அப்படின்னு அரேஞ்ச் பண்ணிடுறோம். அடுத்த ஸ்டெப்பில் இப்போ 6ன்ற ஒரு நோடையும் 5யும் 12ம் சேர்ந்துருக்கிற ஒரு நோடையும் மெர்ஜ் பண்ணுறோம். அப்படி பண்ணல இதில் எது ஷார்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 5 தான் சின்ன எலமெண்ட். அப்போ 5ஐ முன்னாடி போட்டுட்டு அடுத்து 6, 12 இதே மாதிரி நம்ம மெர்ஜ் பண்ணலையும் ஷார்ட் அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு அரேஞ்சு மேனரில் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடும். கடைசியில் எல்லா எலமெண்ட்டும் நம்ம அரேஞ்ச் பண்ணல நம்மளுக்கு அந்த ஷார்ட்டட் அரே வந்துடும். ஸோ இதுதான் மெர்ஜ் ஷார்ட்டு. சிம்பிளாக தான் இருக்கும். மறுபடியும் ஒரு தடவை நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஒன்றுமே இல்லை, கொடுத்துருக்கிற ஒரு அரே ஆஃப் எலமெண்ட்டை நம்ம செப்பரேட் பண்ணிகிட்டே வரணும். எது வரையும் செப்பரேட் பண்ணால் எல்லா எலமெண்ட்டும் ஒரு தனித்தனி சிங்கிள் நோட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம செப்பரேட் பண்ணிட்டே வரோம். செப்பரேட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அதை மெர்ஜ் பண்ணுவோம். அதை எப்படி மெர்ஜ் பண்ணுவோம்னா, மெர்ஜ் பண்ணியிலேயே இப்போ 2 நோடை மெர்ஜ் பண்ணுறோம்னா அதை ஒரு அரேஞ்ச் பண்ணிகிட்டே வந்துடணும். இப்போ நம்ம அசெண்டிங் ஆர்டருக்கு தேவைன்னா அதை அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிட்டே வந்துடணும். அப்படி பண்ணிகிட்டே வரையில் கடைசியாக நம்மளுக்கு அந்த ஷார்ட்டட் அரே வந்துடும். இப்போ மெர்ஜ் ஷார்ட்டோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம்னா n log n. அவ்வளோதான் மெர்ஜ் ஷார்ட்டு. தேங்க்யூ.